ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மம்மிஸ் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கத்திரிக்காய் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், எண்ணெய், உப்பு இதெல்லாம் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, நறுக்கிய வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு அதோட கத்திரிக்காயும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து உப்பு அப்புறம் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு அதை நல்லா பாயில் பண்ணணுங்க. அதாவது 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ஆயிலே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவி அதில் தூவி விட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயிலே வதங்கியிருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று மற்றும் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷில் மம்மிஸ் கிச்சனில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.